ஹாய் வணக்கங்க. என்ன அட்டைப்பெட்டி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்முடைய பண்ணைக்கு புது வரவுகள் நாட்டு புறாக்கள் வாங்கியிருக்கேன். நாட்டு புறாக்களில் இது ஒயிட் கலரு ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கினேன் அது. இதை நான் உள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா, என் கையை விட்டு இறங்க மாட்டேன்ருச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கூண்டுக்குள்ளே போகாமல் கையை விட்டு இறங்காமல். இந்த நாட்டு புறாக்கள் ஏன் வாங்கியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மீட் பர்பஸ்க்காக தான். நம்ம கறிக்காக தான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டு யூஸ்க்காக ஒரு 4 ஜோடி வாங்கி விட்டேன். இது சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்னு அசந்துட்டேன் நான் ரெஃபர் பண்ணும்போது. இது ப்ரௌன் கலர் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நைட்லாம் கொண்டு வந்து விட்டேன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து. ரத்த அழுத்தம் சரியாகுதாம், நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உண்டாகுது அப்படின்றாங்க. உடல் பருமன் அதிகம் இருக்கவங்க இது சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்றாங்க. இது ஒரு கலரு பார்க்க க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து செரிமான பிரச்சனையினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இதுவும் பாருங்கள், என் கையை விட்டு இறங்க மாட்டேங்குது. இந்த புறாக்கறியை நம்ம சாப்பிடும்போது இந்த செரிமான பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு அது சரியாகுது அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை, இது ஒரு கலரு நல்லா இருந்தது. அறுவை சிகிச்சை முடிந்து உடல் வீக்காக இருக்கவங்களுக்கு உடல் தேறி வர்றதுக்காக இந்த நாட்டு புறாக்களை கொடுப்பாங்க. இது எல்லாமே நாட்டு புறாக்கள் தான். சளி வராது இது சாப்பிட்டோம்னா. சளியை முற்றிலும் சரி பண்ணக்கூடியது. எனக்கு பிடிச்சதுலே இது பிளாக் அண்ட் ஒயிட் டாட்டாக வந்துச்சு. அடுத்து ஒரு புறா வரும் பாருங்கள், அதுதான் எனக்கு பிடிச்ச புறா. ரொம்ப கலர்ஃபுல்லாக மல்டி கலரில் இருந்ததுங்க. ப்ரௌனு, ஒயிட்டு, இந்த பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாமே மீட் பர்பஸ்க்காக தான், மீட்டுக்காக தான் வாங்கியிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் புறா வளர்க்கக்கூடாது அப்படின்னு. அது என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனத்தும் அதெல்லாம் பொய்ங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பர் 1, இதுக்கு வந்து சில சமூக விரோதிகள் இதை திருடுறதுக்கு இறங்குவாங்க. புறாவினுடைய அழகில் மயங்கி அதை முறைப்படி காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்காம சில சமூக விரோதிகள் இதை திருடுறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே இறங்குவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இது. ஆமாம், இதுவும் நல்லாயிருக்கு. காலில் வந்து ஷூ போட்டு சூப்பராக இருக்குங்க இது பாருங்கள், விடும்போது பாருங்கள். ஸோ அதனால வீட்டில் சண்டை வரும் அப்படிம்பாங்க. அது ஒரு விஷயம். இது பாதுகாப்பான இடத்துல இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம் நம்பர் 2, இது வச்சுருந்தா இதோட எச்சத்துக்கு பாம்பு வரும். அதனால் நீங்கள் இதை கொண்டு போய் மாடியில் வச்சு வளர்க்குறது தான் பெஸ்ட்டு. எப்போவுமே புறாவை தரையில் வச்சு வளர்க்கக்கூடாது. மொட்டை மாடி கொண்டு போயிடணும். பாம்புகள் இதெல்லாம் வராது. அதே மாதிரி மேல் காற்றோட்டம் இருக்கும்போது இந்த புறாவோட எச்சமோ டஸ்ட்டோ அந்த ஸ்மெல் எதையுமே நம்ம சுவாசிக்க மாட்டோம். அந்த வான்வெளி மண்டலத்திலேயே அந்த காற்றுலேயே அது அடிச்சுட்டு போயிடும். தரை காற்றுக்கு இதோட அசுத்தங்கள் எந்த காற்றும் வராது. வேணுங்கிறப்ப நம்ம வச்சு இதை ரசிச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்து. ஆமாம், மற்றபடி இதை வளர்க்குறது ஆகாது அப்படி இப்படிலாம் இல்லை. எல்லாமே வந்து அளவுக்கு மீறினால் அமுதமும் நெஞ்சுன்ற மாதிரி தான். புறாக்களை வாங்கி வளங்க, பார்த்து ரசிங்க அது எப்படி நடக்குது போகுதுன்னு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அடுத்தடுத்து எல்லாம் வரும். நன்றி, வணக்கம்.